அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் கடவுள் ஒருத்தரா இல்லை பல பேரா, அவர் எங்கே இருக்காரு, அவரை எப்படி அடையிறது, இப்படி நமக்குள்ள எத்தனையோ கேள்விகள் இருக்கும். ஆனால் இந்த எல்லா கேள்விகளுக்கும் வெறும் 4 வரியில விட சொல்லியிருக்காரு ஒரு சித்தர். அவர் யாருன்னா, அவர் பேர் திருமூலர். அவர் அருளிய திருமந்திரத்தில் வர ஒன்றவன் தானே அப்படிங்கிற ஒரு பாடல் ஒன்று இருக்கு. அது வெறும் பாட்டு மட்டும் இல்லைங்க, அது இந்த பிரபஞ்சத்தோட ஒரு மிகப்பெரிய மேப்னு கூட சொல்லலாம். கடவுள் ஒருவராக இருந்து எப்படி 8ஆ விரிஞ்சிருக்காரு, அவர் நம்ம உடம்புக்குள்ள எந்த இடத்துல ஒளிஞ்சிருக்காருன்னு திருமூலர் இதில் ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்காரு. இன்னைக்கு நாம் அந்த பாடலோட ஆழமான பொருளையும் அதில் இருக்கிற ஆன்மீக ரகசியங்களையும் தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாடல். ஒன்றவன் ராணே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பற் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்தட்டே. பாடலுடைய விளக்கம் என்னன்னு பார்ப்போம். இறைவன் ஒருவனே, அவனை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை. அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களும் அண்ட சராசரங்களிலும் அதில் உள்ள அனைத்தும் இறைவன் ஒருவனாகவே இருக்கின்றான். ஒன்றாக இருக்கும் இறைவனின் அருளானது இரண்டாக இருக்கின்றது. அசையா சக்தியான இறைவனின் அருள் அவனிடமிருந்து அசையும் சக்தியாக வெளிப்படுகிறது. அதாவது எப்படி கசப்பான மருந்தும் இனிப்பான மருந்தும் நோயை குணப்படுத்துகிறதோ, அதுபோலவே இன்பமும் துன்பமும் ஆகிய இரண்டும் இறைவனின் அருளாகும். இரண்டாக இருக்கும் இறைவனே பிரம்மன், சிவன், விஷ்ணு ஆகிய 3 தெய்வங்களாகவும் நின்று படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 விதமான தொழில்களையும் புரிகின்றான். மூன்றாய் நின்ற இறைவனே உயிர்கள் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற மாபெரும் கருணையுள் ரிக், யஜூர், சாம, அதர்வன ஆகிய 4 விதமான வேதங்களாகவும் நிற்கின்றான். 4 வேதங்களாக இருக்கும் இறைவனே நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகிய 5 பூதங்களாகவும் இருக்கின்றான். அதாவது தெய்வம் அருளும் 5 வகை தொழில்களாகிய படைத்தல், காத்தல், மாயையால் மறைத்தல், அருளல், மாயையை அழித்தல் ஆகிய 5 தலைவன் ஒருவனே. ஐபூதங்களாக இருக்கும் இறைவனே உயிர்களின் உடலில் மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தம், ஆங்கியை ஆகிய 6 சக்கரங்களாகவும் விரிந்திருக்கின்றான். 6 சக்கரங்களாக விரிந்திருக்கும் இறைவனே மூலாதாரத்தில் குண்டலினி சக்தியாக இருந்து யோகங்கள் புரிவதன் மூலம் 6 சக்கரங்களுக்கும் மேலேறி 7வது சகசாரத்திற்கு சென்று அதையும் தாண்டி பரவெளியில் உணர்ந்திருக்கின்றான். 7 சக்கரங்களிலும் உணர்ந்திருக்கும் இறைவனை தனக்குள்ளே உணர்ந்து உயிர்கள் அவனை எட்டுதலே முத்தியாகும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனைக்கும் காரணமான அந்த ஒருத்தர் நமக்குள்ளேயும் இருக்காருன்னு நினைக்கும்போது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த தெளிவோட நாம நம்ம வாழ்க்கையை தொடங்குவோம். மீண்டும் பாடலும் பொருளும் என்னும் தலைப்பில் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி. மகத்துவம்.